அமஜெயம். கதவிருக்ஷா நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். கதவிருக்ஷா வழங்கும் தேவியை அறிவோம் நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு உங்கள் எல்லாரையும் நான் வெல்கம் பண்ணுறேன். இன்றைக்கி எல்லோரும் உங்கள் அதில் சரஸ்வதி பூஜை பண்ணி அந்த கலைவாணி தேவியை சேவிச்சு எல்லாருக்கும் நல்ல கல்வி செல்வம் ஞானம் கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இருப்பேள். அதனால் இன்றைக்கி நம்ம ஸ்ருங்கேரியில் அன்னை கலைவாணி சரஸ்வதி சாரதாம்பாளா சேவை சாதிக்கிறா இல்லையா? இந்த ஸ்ருங்கேரி ஸ்தலத்துடைய ஸ்தல புராணம், அதுக்கே ஸ்ருங்கேரி அப்படின்ற திருநாமம் இது எல்லாத்தையும் தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம எல்லாருக்கும் இது எல்லாத்தையும் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறா ஸ்ரீமதி பூமா கோதண்டராமன் அவர்கள். ஸ்ருங்கேரி அப்படின்ற பெயர் காரணத்தோட அன்னை சாரதாம்பாள் அங்கே எப்படி வாசம் செய்ய ஆரம்பித்தா இதையும் நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே. கதவிருக்ஷா நேயர்களுக்கு நமஸ்காரம். எல்லாரும் நவராத்திரி பண்டிகையை சிறப்பாக கொண்டாடி இன்றைக்கி சரஸ்வதி பூஜையும் கொண்டாடி சரஸ்வதியோட பூரண அனுகிரகத்தையும் நம்ம பெற்றிருக்கோம் இல்லையா? அந்த வகையில் இப்போது ஸ்ருங்கேரியை பற்றி நம்ம பார்க்கலாம். முதல்ல இந்த இடத்துக்கு ஸ்ருங்கேரின்ற பேர் எப்படி வந்தது, ஏன் வந்ததுங்கிறத பற்றி சின்னதாக ஒரு இன்ட்ரொடக்ஷன் பார்க்கலாம். சிங்ககிரி என்பதே சிங்கேரி என வழங்கப்படுகிறது. இது தசரதர் குழந்தை வரம் வேண்டு புத்திர காமேஷ்டி யாகம் செய்தார் இல்லையா? இந்த யாகத்தை நடத்தி கொடுத்தவர் யார்? ரிஷ்யசிங்கர் என்ற முனிவர். இவர் விபாந்த முனிவரின் புதல்வர். ரிஷ்யசிங்கர் என்றால் மான் கொம்பு உடையவர் என்று பொருள். அவர் வாழ்ந்த இப்பகுதி தான் சிங்கேரி ஆனது. அடுத்து இங்கே ஓடுற நதியோட பேர் துங்கபத்ரா. துங்கபத்ரானாக்க ரெண்டு நதி, துங்கை பத்ரா ஆகிய இரண்டு நதிகள் இணைந்து ஓடுவதால் இப்பெயர் பெற்றது. இவை இரண்டும் சகோதரி நதிகள். துங்கை கர்நாடகத்தின் வடக்கே உள்ள வராகமலையில் உற்பத்தியாகி 16 கிலோமீட்டர் ஓடி பத்ரா என்ற நதியுடன் இணைகிறது. எனவே இது சேர்ந்து துங்கபத்ரா ஆனது. அடுத்து இந்த கோவிலோட தல வரலாறை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட் இதில் அடங்கியிருக்கு. அது என்னன்றதை பார்க்கலாம். மாகிஷ்மதி நகரின் மண்டன மிசித்திரர் என்ற விஸ்வரூபரிடம் ஆதிசங்கரர் என்ன பண்ணுறார்? வேதம் குறித்து வாதம் செய்கிறார். வாதத்திற்கு விஸ்வரூபரின் மனைவி துணைவியார் உபய பாரதி தான் நடுவராக இருந்திருக்கார். இவர் சரஸ்வதி தேவியின் அவதாரம். வாதத்தில் சங்கரர் தோற்றால் துறவரம் விடுத்து இல்லறம் மேற்கொள்ள வேண்டும், விஸ்வரூபர் தோற்றால் துறவரம் மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் நிபந்தனை. வாதம் ஆரம்பித்தது. வாதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சங்கரருக்கும் விஸ்வரூபருக்கும் மாலைகள் அணிவிக்கப்பட்டது. இந்த மாலைகள் யாருடைய மாலை முதலில் வாடுகிறதோ அவரே தோற்றவராக அறிவிக்கப்படுவார் என்பது இதோட நிபந்தனை. 17 நாள் போட்டியின் முடிவில் விஸ்வரூபரின் மாலை வாடியது. தோல்வியை ஒப்புக்கொண்ட விஸ்வரூபர் துறவரத்திற்கு தயாரானார். உடனே அவரது மனைவியான உபயபாரதி என்ன பண்ணுறா? சங்கரரே, மாலை வாடியதால் மட்டும் தாங்கள் வெற்றி பெற்றதாக கருத முடியாது. என்னிடம் இல்லறம் பற்றி வாதம் செய்து வெற்றி பெற்றால்தான் அது முழு வெற்றியாகும் என்றார் உபயபாரதி. சங்கரரோ பிரம்மச்சாரி. அவர்கிட்ட போய் இல்லறத்தை பற்றி கேட்டால் என்ன தெரியும்? அவர் என்ன பண்ணியிருக்கார்? 1 மாதத்துக்கு பின் இந்த இல்லறம் பற்றிய வாதம் வைத்து கொள்ளலாம் என்று சொல்லிட்டு சங்கரர் வெளியில் வந்திருக்கார். இதை பற்றியே யோசிச்சுட்டே வரார். அப்போ என்ன ஆகுது? அமருகன் என்ற மன்னன் இறந்ததை அறிந்த சங்கரர் தன் யோக சக்தியால் மன்னனின் உடலில் புகுந்து இல்லறம் பற்றி அறிந்தார். சங்கரின் உடலை அவரது சீடரான பத்மபாதர் பாதுகாத்து வந்தார். மீண்டும் சங்கரர் தன் உடலில் புகுந்து உபயபாரதியிடம் வாதம் செய்தார். உபயபாரதி தோற்றார். தன் கணவர் விஸ்வரூபரை துறவரம் ஏற்க அனுமதித்தார். சங்கரர் இவருக்கு சுரேசுவரர் என்ற நாமம் கொடுத்து தன் சீடராகவே ஏற்றுக்கொண்டாராம்.
சங்கரர் ஜெயிச்சுட்டார் இல்லையா, வெற்றி பெற்றுட்டார். அதனால சரஸ்வதி ஒரு வரம் கொடுக்குறா. சரஸ்வதி அம்சமான உபயபாரதியிடம் சங்கரர் என்ன கேட்குறார் தெரியுமா? தான் செல்லும் இடமெல்லாம் தொடர்ந்து வர வேண்டும் என்ற வரத்தை பெற்றார். அதற்கு சம்மதித்த உபயபாரதி, சங்கரரே, உம்மை தொடர்ந்து வருகிறேன், ஆனால் நீர் திரும்பி பார்த்தாமல் செல்ல வேண்டும். திரும்பி பார்த்தால் நான் அந்த இடத்திலேயே நின்று விடுவேன் என்று உபயபாரதி சொல்லுகிறாள். அதன் பின் தொடர்ந்து வரமாட்டேன் என்ற நிபந்தனையும் போடுகிறாள். சரி ஆச்சா. சங்கரருக்கு விஸ்வரூபருடன் 4 சீடர்கள் அமர்ந்தனர். அவர்களுடன் மேற்கு தொடர்ச்சி மலையில் நடந்து வந்து கொண்டிருந்தார் சங்கரர். பின்னால் உபயதேவி கலீர் கலீர் என்ற கால் சலங்கை ஒலிக்க வந்து கொண்டிருந்தாள். அனைவரும் சிங்ககிரி சேர்ந்தார்கள். இந்த இடத்தில் நல்ல பாம்பும் தவளையும் சேர்ந்திருந்தது. பசுவும் புலியும் இணைந்திருந்ததை கண்ட சங்கரர் யோகிகள் தங்குவதற்கு தகுந்த இடம் என தீர்மானித்தார். இந்த இடம் வரை கேட்டு வந்த தேவியின் சிலம்பொலி நின்றுவிட்டதாம். உடனே சங்கரர் திரும்பி பார்த்தார். நிபந்தனையின்படி அந்த இடத்திலேயே நின்றுவிட்டாள் உபயபாரதி. அங்கேயே பாறை மீது ஸ்ரீ சக்கரம் வடித்து தேவியை சாரதா என்ற திருநாமம் சூட்டி பிரதிஷ்டை செய்தார் சங்கரர். இவருக்கு காட்சி கொடுத்த அன்னை, சங்கரா, இன்று முதல் இந்த பீடம் சிங்கேரி சாரதா பீடம் என அழைக்கப்படும். இந்த பீடத்தில் அமர்பவர்களிடத்தில் நான் குடிகொண்டு ஆசை வழங்குவேன் என அருள்பாலித்தார். சுரேஸ்வரரே சங்கர பீடத்தின் முதல் ஆச்சாரியராக அமர்த்தப்பட்டார். சரஸ்வதி அம்சமான இந்த சாரதா தேவி கையில் அமிர்த கலசம் வச்சுருப்பாளாம். இது நம்மளுக்கு ஆயுள் ஆரோக்கியத்தையும் கொடுக்கறது. அதே மாதிரி கையில் புஸ்தகம் வச்சுருப்பா. அது கல்வி அறிவை கொடுப்பதாக அறியப்படுகிறது. அடுத்தது ஜபமாலை, இந்த மாலை அவள் கையில் வச்சுருப்பா. அது நல்ல ஞானத்தை கொடுக்கிறது. நான் முன்னாடியே சொன்னேன் பார்த்தீங்களா, தனம் தரும் கல்வி தரும். அது எல்லாமே இந்த சாரதா அம்பாள் நமக்கு கொடுக்குறாளாம். தனம் தரும், எல்லா விதமான செல்வங்களையும் தருபவள். கல்வி தரும், கையில் புஸ்தகம் வச்சுட்டு எல்லா விதமான கல்வியையும் தருபவள். ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும், என்றும் சோர்ந்து போகாத மனத்தை தருபவள். இப்பேற்பட்ட சாரதா தேவியை நம்ம ஒவ்வொருத்தரும் போய் அதை சேவித்து நல்ல பலனை பெறுவோம் என்று கூறி முடிக்கிறேன். எல்லாரும் வாழ்க வளமுடன். நன்றி, நமஸ்காரம். Thank you very much to Srimati Bhuma Kodandaraman for her beautiful speech, and this is definitely a very good finale to our Navaratri program தேவியை அறிவோம். தேவியை அறிவோம் நிகழ்ச்சியில் முதல் நாள்லேருந்து பல திருக்கோவில்கள்லேருந்து அந்த தாயாரை பற்றி தெரிஞ்சுட்டு வந்துட்டு இருந்தோம். அந்த வகையில் இன்றைக்கி சரஸ்வதி பூஜை. அன்றைக்கி சரஸ்வதி பூஜையுடைய அம்சமாக நம்ம எல்லாருக்கும் ஸ்ருங்கேரியில் சேவை புரிஞ்சுட்டுருக்கிற ஸ்ரீ சாரதாம்பாள் கோவிலை பற்றி தெரிஞ்சுட்டது இன்னும் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பாக அமைஞ்சிடுது. முதல் நாள்லேருந்து இன்னி வரைக்கும் நீங்கள் எல்லாரும் இந்த நிகழ்ச்சியை நல்லா பார்த்து கேட்டு ரசித்து அனுபவிச்சிருப்பேள். தாயாரை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டுருப்பேள் அப்படின்னு நினைக்கிறேன். வியூவர்ஸ் அண்ட் ஆடியன்ஸ், உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் எங்களுடைய எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் தொடர்ந்து இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். கதவிருக்ஷாவின் நவராத்திரி சிறப்பு நிகழ்ச்சியான தேவியை அறிவோம் இத்துடன் நிறைவு பெறுகிறது. அது மட்டும் இல்லாமல் கதவிருக்ஷாவோட நவராத்திரி நிகழ்ச்சிகள் எல்லாமே நன்னா பார்த்து ரசிச்சிருப்பேள் அப்படின்னு நினைக்கிறேன். அது எல்லாமே இந்த நிகழ்ச்சியுடன் நிறைவடைகிறது. நாளைக்கு விஜயதசமி ஸ்பெஷல் ப்ரோக்ராம் இருக்குது. எல்லாரும் கண்டிப்பாக அதையும் தொடர்ந்து பாருங்கோ. கதவிருக்ஷாவுடைய நவராத்திரி உற்சவம் தேவியை அறிவோம், தேவியை போற்றுவோம், எங்கள் வீட்டு நவராத்திரி உதயம், இந்த நிகழ்ச்சிகள் எல்லாத்துலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணவா எல்லாருக்குமே கதவிருக்ஷா சார்பாக கோடான கோடி நன்றிகள், நமஸ்காரங்கள். நவராத்திரி போது மட்டும் இல்லாமல் தினம் நம்ம நவராத்திரி நாயகிகளான துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதியை நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம். நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும், லோகக்ஷேமமாக இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கலாம். கதவிருக்ஷாவின் நவராத்திரி உற்சவம் நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவடைகிறது. எங்கள் நிகழ்ச்சிகள்லாம் எப்படி இருந்தது அப்படின்றதுக்கான ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்ஸ் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. உங்கள் எல்லாரையும் நாளைக்கு விஜயதசமி சிறப்பு நிகழ்ச்சியில் நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நமஸ்காரம்.